நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்றோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னா மின்புலன்னு சொல்லுவாங்க. மின்புலன்னு சொன்னால் என்னென்னா இது உங்களுக்கு புரியுமா இல்லைன்னு தெரியல, இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். மின்புலம் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 இதில் வந்து ஒரு சார்ஜ்னா என்னது, அதில் வந்து மின்சாரம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பேட்ரி இருக்கும், செல்ஃபோன் பேட்ரி, அதில் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? அந்த சார்ஜ் ஆனது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ரைட்டா? அந்த சார்ஜு அதனை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 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 மின்புலனை உண்டாக்கி வச்சுருக்கோம். அது என்ன செய்யும்? ஒரு மின்புலனை உண்டாக்கி வச்சுருக்கோம். அதனை சுற்றி ஒரு மின்புலனை உண்டாக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதுதான் மின்புலன்னு சொல்லுவாங்க. அது எப்படி, அதுக்கடுத்து மின்புலன் லைன்ஸ், கோடுகள்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அது அந்த சுற்றி கோடாக தான் போகணும், அது கோட்டில் தான் போயிட்டுருக்கும், ஒரே கோடாக தான் போகும், ரவுண்டாக சர்க்கிளாக போயிட்டுருக்கும். அதுதான் மின்காந்த மின்புல லைன்கள், கோடுகள்னு சொல்லலாம். என்னது? எலக்ட்ரான் தான், ரைட்டா? மின்சாரம்னாலே எலக்ட்ரான் தான். அதில் தான் இது வருது. உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒரு சென்ட் பாட்டில் இருக்குது வீட்டில், ரைட்டா? சென்ட் பாட்டில் வீட்டில் இருக்கப்பா. அந்த சென்ட் பாட்டில் தான் உனக்கு என்னது? சார்ஜ். ஆனால் அந்த சென்ட் பாட்டில் மூடி இருக்குது, ரைட்டா? அப்போ அதுக்குள்ளேருந்து சென்ட் வெளியில் வருமா? சென்ட் பாட்டில் வச்சுருக்கீங்க ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள். இப்போ அதுதான் சார்ஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சென்ட் பாட்டிலில் வந்து இப்போ ரூம் ஃப்ரெஷ்னர்னு சொல்கிறாங்க. ரூம் அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா? அது ரூம் கமக்கும், மணக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது சார்ஜ். நான் அதை ஸ்ப்ரே பண்ணால் அந்த ரூம் பூரா கமன்னு இருக்கும். அப்போ அதுதான் சார்ஜ். அந்த ஏரியா எவ்வளோ தூரத்துக்கு நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். அப்போ அந்த சென்ட்டு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அதோட பவரை காமிக்கும். நான் ரூமுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணால் அந்த ரூமுக்குள்ள கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அடுத்த ரூமில் கேட்குமா? இல்லை கதவை திறந்து வச்சுருந்தா கூட வெளியில் வந்து அந்த வாடகை வருமா? வராது. கொஞ்சம் தூரத்துக்கு தான் அதோட பவர் இருக்கும், கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுதான் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, மின் ஃபீல்டு. அப்போ அந்த சென்ட்டோட ஃபீல்டு என்னது? அது கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். இப்போது நீ சட்டையிலேயும் சென்ட் அடிச்சுட்டு போகிற, உன் பக்கத்தில் வந்தால் தான் சென்ட் வாடகை எனக்கு வரும், கொஞ்சம் தூரமாக நின்னா வராது. ஏன்னா அந்த சென்ட்டோட பவர் அவ்வளோதான். இந்த கொஞ்சம் ஒரு மீட்ரு வரைக்கும் வரும், உடம்புலேருந்து 1 மீட்ரு வரைக்கும். அப்போ அதனோட புலன் இந்த 1 மீட்ரு தூரம் தான். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போது அது எப்படி பயணம் செய்யுதுன்னு லைனாக பயணம் செய்கிறது, ரைட்டா? இங்கே வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இருக்குது இது என்னது? ஒரு சார்ஜ். இது என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ், இது நடுவில் சார்ஜ். அப்புறம் சென்ட்டு, ரைட்டா? நல்லா பார்த்து, இது சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் சார்ஜ். இது எவ்வளோ தூரம் வரைக்கும் இதனோட பவர் இருக்குது? புலன் இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கிறது, ரைட்டா? இந்த இடத்துல இதனோட பவர் சுற்றி இருக்கிறது. அதை எப்படி பயணம் செய்கிறது? நேர்கோட்டில் பயணம் செய்கிறது. பாருங்கள், வெளியில் போகுது. பாசிட்டிவ் சார்ஜ்னால் வெளியில் போகுதா? கோடு வெளியில் ஆறாமல் இருக்குது, வெளியில் நோக்கி இருக்கா? பாசிட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ்னு அர்த்தம். வெளியில் போகுது, நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும், ரைட்டா? இப்படி நேர்கோட்டில் போயிட்டு இப்படியே கூட வரும், ரைட்டா? ஆனால் இது வெளியில் போகுது. இதோட பவர் அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இதுதான் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஃபீல்டு. இங்கே இருக்குது பாசிட்டிவ் சார்ஜு. இது இப்போ மூடி இருக்கிற வரைக்கும் ஓகே, சென்ட் பாட்டில். இது திறந்து விட்டோம்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம். அப்போ இதுக்கு பேர் என்னது? சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜோட பவர் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி பயணம் செய்கிறது? பாசிட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ்னு நான் வச்சுக்கிறேன், பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? எப்படி பயணம் செய்கிறது? இவ்வாறாக பயணம் செய்கிறது. இவர் நேர்கோட்டில் பயணம் செய்கிறது, எல்லா திசையிலையும் பயணம் செய்யும். இப்போ சென்ட் நீ வெளியில் அடிக்கிறா, அது எல்லா திசையிலையும் மணக்குது இல்லையா? இல்லை ஒரு குறிப்பிட்ட திசையில் மறக்குதா? அது இல்லை. அது மாதிரி தான் இது பாசிட்டிவ். இது வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தம். இதுக்கு நடுவில் உள்ளதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ். இதுக்கு பேர் என்ன? இந்த கோடு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், ரைட்டா? இப்போ வாங்க அடுத்ததுக்கு பாருங்கள். இது என்னது? இது பாசிட்டிவ்னு நான் சொன்னேன், வெளியில் போகுது. நெகட்டிவாக இருந்ததுன்னா இது நெகட்டிவ். அப்போ உள்ளே வரும் சார்ஜ். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்னா உள்ளே தானே வரும், பாசிட்டிவ்னு வெளியில் போகும். இங்கே பாருங்கள், உள்ளே வருதா? ஆரமாக இருக்க பாருங்கள், இந்த கோடு உள்ளே வருதா?
போட்டிருக்கானா இந்த பாருங்க உள்ளே வர்ற மாதிரி போட்டிருக்கான். இது வெளியில் போகுது. அப்போது இதனோட சார்ஜ் எவ்வளவு இவ்வளவு ரைட்டா. இது சேமு தான். இது நெகட்டிவ் சார்ஜ் பார்த்துட்டிங்களா. இது இவ்வளவு இதனோட ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். 3வது படத்தை பாருங்கள். மூணாவது படம் என்ன சொல்கிறான்? மூணாவது படம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். இது என்னது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. அப்போ என்ன ரீசன்? ரிப்பல்ஸ் ஆகும், அட்ராக்ஷன் ஆகாது. அப்போ என்ன பாரு இந்த கோடு பாரு நேர்கோட்டில் தான் போகுது. இதெல்லாம் ஃபீல்ட் லைன்ஸு. இதனோட ஏரியா எவ்வளவு ரைட்டா. இதனோட ஏரியா எவ்வளவு? ரெண்டு சார்ஜ். இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ் ரைட்டா. ரெண்டு நெருக்கி போகும்போது ரெண்டு அட்ராக்ஷன் ஆகலை, ரிப்பல்ஸ் ஆகி போகுதா. இங்கே பாருங்கள். இதுலேருந்து வர்றது இப்படி போயிடுச்சு ரைட்டா. இதுலேருந்து வர இப்படி போயிடுச்சு, அட்ராக்ஷன் ஆகலை, ஒன்று ஈர்க்கலை ரைட்டா. இப்படி டைவெர்ட் ஆகிடுச்சா. நேர்கோட்டில் தான் டைவெர்ட் ஆகுது. நேர்கோட்டு இப்படி போகணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நேராக பயணம் பண்ணி டேன் ஆகுது ரைட்டா. அப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃபீல்ட் லைன்ஸ் ரைட்டா. இப்போ பாருங்கள் அடுத்த 4வது படத்தை பாருங்கள். இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். அட்ராக்ஷன் பண்ணுமா. அப்போ இதில் வர சார்ஜ் இந்த டைரெக்ஷனில் போகுது. நெகட்டிவ் அப்போ இழுக்கும் உள்ளே, இப்படி போகுது இது வெளியில். அப்போ இது என்ன செய்ய உள்ளே இழுக்கும். உள்ளே இழுக்குதா பாருங்கள். இது இப்படியே போகுது, பாசிட்டிவ் வெளியில் போகுது. எதில் போகுது? நெகட்டிவ் இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் போயிடும் ரைட்டா. இதை நோக்கி வரும். இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ ஃபீல்டு என்னென்னு தெரியும், லைன் என்னென்னு தெரியும் இல்லையா. இப்போ வாங்க நம்ம இதுக்கு போவோம், சாப்டருக்கு போவோம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை கூலம்ஸ் லா. த இன்ட்ராக்ஷன் என்னது? ரெண்டு சார்ஜ் இருக்கப்பா. இப்போ நான் காமிச்சேன்ல, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு காமிச்சேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன் பண்ணுறது, பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் ரிப்பல்ஸ் பண்ணுது. அதேமாதிரி ரெண்டு நெகட்டிவாக இருந்தால் ரிப்பல்ஸ் பண்ணும். இப்போ இவன் நான் சொல்ல இன்ட்ராக்ஷன், அதுதான் இன்ட்ராக்ஷன். ரெண்டுக்கும் நடுவில் உள்ள செயல்பாடுகள். இன்டராக்ஷனாக இரண்டுக்கும் நடுவில் உள்ள செயல்பாடுகள்னு அர்த்தம். ரெண்டு சார்ஜ் இருக்குது, அந்த ரெண்டு சார்ஜோட செயல்பாடுகள். ஒன்று அட்ராக்ஷன் பண்ணும், இல்லை ரிப்பல்ஸ் பண்ணும். த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ், ரெண்டு சார்ஜுகளுக்கு நடுவில் ஒரு இன்டராக்ஷன் செயல்பாடு இருக்கிறது. அப்படி எப்படி? இஸ் டிட்டர்மைன்ட், அந்த செயல்பாடு இஸ் தீர்மானிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, விளக்கப்படுகிறது. யாரால? பை கூலும்ஸ் லா. கூலுமோட விதியை வைத்துக்கொண்டு இரண்டு சார்ஜுகளுக்கு நடுவில் உள்ள சார்ஜ் என்னது? அது Q1. அது சுற்றி உள்ளது என்னது? ஃபீல்டு. அது பயணம் செய்வது என்னது? ஃபீல்டு லைன்ஸ் ரைட்டா. அப்போது இந்த இரண்டு சார்ஜுகளுக்கு நடுவில் உள்ள இன்டராக்ஷன், அது இன்டராக்ஷனா நடுவில் உள்ள செயல்பாடுகளை விளக்கமாக சொல்லுகிறது கூலும்ஸ் லா ரைட்டா. ஹவு டஸ் த இன்டராக்ஷன் இட் செல்ஃப் அக்கர்? எப்படி இந்த இன்டராக்ஷன் நடுவில் உள்ள ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள செயல்பாடுகள் நடக்கிறது? ஹவு டஸ்னா, ஹவுன்னு எப்படி, அக்கர்னு நடக்கிறதுன்னு அர்த்தம். கன்சிடர் எ பாயிண்ட் சார்ஜ் கெப்ட் அட் எ பாயிண்ட் இன் ஸ்பேஸ். கன்சிடர்னா தீர்மானித்து கொள்ளுங்கள், வைத்து கொள்ளுங்கள். எப்படி? ஒரு சார்ஜ் ஒரு காலி இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். Q1 இல்லை Qஓ ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குது. கன்சிடர் தீர்மானித்து கொள்ளுங்கள். எ பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளியில் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளியில் சார்ஜ் இருக்குது. கெப்ட், அது எங்கே வைக்கப்பட்டுள்ளது? கெப்ட் அட் எ பாயிண்ட் இன் ஸ்பேஸ். ஒரு புள்ளியில் சார்ஜ் இருக்கிறது, அந்த புள்ளியானது வைக்கப்பட்டுள்ளது. கெப்ட் அட் எ பாயிண்ட், ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. அட் ஸ்பேஸ்னால் காலி இடத்துல ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது, அதில் சார்ஜ் இருக்கிறது, அதுதான் சொல்கிறான். அப்போ இஃப் அனதர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டு காலி இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கப்பட்டுள்ளது, அதில் சார்ஜ் இருக்கிறது ரைட்டா. நல்லா பார்த்தோம். கன்சிடர் பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளியில் உள்ள சார்ஜு, அவை எங்கே கெப்ட் அட் எ பாயிண்ட் இன் ஸ்பேஸ். கெப்ட் ஒரு காலி இடத்துல ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சார்ஜு. இன்னொன்று சொல்கிற மாதிரி, இஃப் அனதர் பாயிண்ட் சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் இன் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ முதல்ல என்ன சொல்கிறான்? ஒரு பாயிண்ட்டு, அதில் சார்ஜ் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் காலி இடத்துல வைக்கப்பட்டுள்ளது, அதில் சார்ஜ் இருக்குது. அப்போ அதை சுற்றி என்ன இருக்கும்? ஃபீல்டு இருக்கும். அது மாதிரி ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ஃபீல்டு லைன்ஸ் மூலிமா தான் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும் ரைட்டா. அதேமாதிரி கொஞ்சம் தள்ளி இன்னொரு சார்ஜ் வச்சுருக்கோம். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இதுவும் பாசிட்டிவாக நெகட்டிவ் நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு சார்ஜ் தள்ளி வச்சுருக்கோம். அதை சுற்றி ஒரு
இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போகும், அதனால் அதை சுற்றி என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ இஃப் அனதர் பாயிண்ட் சார்ஜ், இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் இஸ் பிளேஸ்னு வைக்கப்பட்டுள்ளது எங்கே, அட் சம் டிஸ்டன்ஸ், சம்டைம்ஸ் சில தூரங்களில் வைக்கப்பட்டுள்ளது. எங்கேருந்து, ஃப்ரம் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ், இந்த முதல்ல நம்ம சொன்னோம்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஸ்பேஸில் வச்சுருக்கோம், அதிலிருந்து சிறிதளவு தூரத்தில் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது உண்டாக்குகிறது ஈதர் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இட்டுன்னு எதை குறிக்கிறது, அந்த செகண்ட் சார்ஜ் ரைட்டா. ரெண்டாவது சார்ஜ் சார்ஜ் ஒரு இடத்துல வச்சுருக்கோம், இன்னொரு சார்ஜ் செட்டன் டிஸ்டன்ஸ், சார்ஜிலேருந்து ரெண்டாவது சார்ஜ் வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கோம். அப்போ ஈட்டுன்றதுக்கு செகண்ட் சார்ஜை குறிக்கிறது. ஈட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு உண்டாக்குகிறது. என்ன உண்டாக்கும், ஒன்று ரெண்டு சார்ஜும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரிப்பல்ஸை உண்டாக்கும், வேறு சார்ஜாக இருந்ததுன்னா அட்ராக்ஷனை உண்டாக்கும், அதை தானே உண்டாக்கும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஈதர்னா ஒன்று இதை உண்டாக்கும், எய்தர் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸை உண்டாக்கும் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை உண்டாக்கும் ரைட்டா. அப்போது திஸ் இஸ் கால்டு த ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்றான். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, திஸ் இஸ் கால்டு இந்த மாதிரி ரெண்டு சார்ஜ் இருக்கிறது, ரெண்டு சார்ஜ் ஒரே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது, ரெண்டுமே சிறு தூரத்தில் வைக்கப்பட்டது, ரெண்டுக்கு நடுவில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் இதை திஸ் இஸ் கால், இதைத்தான் நம்ம அழைக்கிறோம் எவ்வாறாக, ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ். ஆக்ஷன் செயல்பாடு, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் செயல்பாடு என்று அழைக்கிறோம். குறிப்பிட்ட தூரத்தில் வச்சாச்சுன்னு சொன்னால் அதில் எவ்வளோ தூரம் செயல்பாடு இருக்குது என்று அழைக்கிறோம். பட் ஆனால் ஹவு டஸ் த செகண்ட் சார்ஜ் நோ அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் சார்ஜ் விச் இஸ் லொக்கேட்டட் அட் சம் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் இட் அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே, இதைத்தான் நாம் எப்படி அழைக்கிறோம், ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ். ஆக்ஷனை செயல்பாடு, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷன் நடக்கிறது என்பதை சொல்லுகிறது. அது ஆக்ஷனை செயல்பாடு குறிப்பிட்ட தூரத்தில் என்று அழைக்கிறோம். ஆனால் என்ன சொல்லலாம், பட் ஆனால் ஹவு டஸ் த செகண்ட் சார்ஜ், எப்படி செகண்ட் சார்ஜ், ரெண்டாவது சார்ஜ் இருக்குல்ல குறிப்பிட்ட தூரத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அது அதுக்கு தெரியும், ரெண்டாவது சார்ஜுக்கு எப்படி தெரியும், எபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் சார்ஜ். எபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் எந்த இடத்துல இருக்குது என்பது செகண்ட் சார்ஜுக்கு எப்படி தெரியும். எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது, எபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருக்கிறது, என்ன இருக்கிறது, ஆஃப் த ஃபஸ்ட் சார்ஜ் சார்ஜ் இருக்கிறது எங்கே, விச் இஸ் லொக்கேட்டட் எந்த இடத்தில், அட் சம் டிஸ்டன்ஸ் எந்த இடத்தில் எவ்வளோ தூரத்தில், அவே ஃப்ரம் இந்த செகண்ட் சார்ஜிலிருந்து எந்த இடத்தில் எவ்வளோ தூரத்தில் இது இருக்கிறது, எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது என்பதை பற்றி ஃபஸ்ட் சார்ஜுக்கு செகண்ட் சார்ஜுக்கு எப்படி தெரியும். ஃபஸ்ட் சார்ஜ் ஆனது எந்த இடத்தில் எவ்வளோ தூரத்தில் செகண்ட் சார்ஜிலிருந்து அமைந்திருக்கிறது என்பது செகண்ட் சார்ஜுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான் ரைட்டா. அப்போது டு ஆன்சர் திஸ் கொஸ்டின், இந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டி மைக்கேல் ஃபேரடே இன்ட்ரடியூஸ்டு த கன்செப்ட் ஆஃப் ஃபீல்டு. மைக்கேல் ஃபேரடே என்ற விஞ்ஞானியானது அறிமுகப்படுத்தினார் என்னத்தை, த கன்செப்ட் ஆஃப் ஃபீல்டு. கன்செப்ட் என்னது, கருத்து, ஆஃப் த ஃபீல்டு என்னது, புலன் என்ற ஒரு கருத்தை இந்த மைக்கேல் ஃபேரடே அறிமுகப்படுத்தினார். அப்போது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எப்படி பார்ப்பேன், அதோட புலன். நான் சொன்னேன் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறது, அதான் சென்டர் பாயிண்ட்டு, அதை சுற்றி ஃபீல்டு இருக்குது, அவ்வளோதான் இருக்கும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அப்போ அதுக்குள்ளே இது இன்னொரு சார்ஜ் நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இல்லைங்களேன், இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது Q1 ரைட்டா, இதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் போகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, இதிலிருந்து நான் குறிப்பிட்ட தூரத்தில் இங்கே Q2ன்னு ஒன்று சார்ஜை வைக்கிறேன், உதாரணத்துக்கு Q2 இங்கே வச்சுருக்கேன், இதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது ரைட்டா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட்டா. இது சார்ஜ் நடுவில் உள்ளது, இதனோட ஃபீல்டு எவ்வளோ, இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது சார்ஜ், இது ஃபீல்டு எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போ இந்த நடுவில் கோடாக போடுறது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போது இது வந்து இதை உணர முடியுமா, ஏன் உணர முடியாதுன்னா இது வந்து இதனோட ஃபீல்டுக்குள்ளே போகலை அப்படின்னே தெரியாது, ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிச்சு, இதனோட பவர் எவ்வளவு, Q1ஓட பவர் இவ்வளோ தான், இதுக்குள்ளே இது வந்து நுழைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், இந்த இது நுழைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் இதுக்கு இந்த ஃபீல்டு வந்து இதில் உள்ள ஃபீல்டு இதன் மேலே அட்டாக் பண்ணும், ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும், ரெண்டு தான் இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருந்து இது நெகட்டிவாக இருந்தால் இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த ரெண்டாவது சார்ஜ் நுழையும் போது அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்,
ஃபீல்டுக்கு மேலே ஃபீல்டுக்கு தள்ளி இருந்ததுன்னா இதனோட எஃபெக்ட் இருக்காது. இந்த ரெண்டுக்குமே எஃபெக்ட் இருக்காது. ரைட்டா? அதைத்தான் சொல்கிறான். நல்லா பாருங்கள். இதைத்தான் கன்செப்ட் ஆஃப் ஃபீல்டுன்றான். கன்செப்ட் கருத்து, ஃபீல்டு என்ற புலன் என்ற ஒரு கருத்துன்றான். அப்போ அக்கார்டிங் டு ஃபேரடே என்ற விஞ்ஞானியின் பிரகாரம், அவர் சொன்னதின் பிரகாரம் அர்த்தம். அக்கார்டிங் டு ஃபேரடே என்ற விஞ்ஞானி சொன்னதின் பிரகாரம் எவ்வரி சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் கிரியேட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த சரௌண்டிங் ஸ்பேஸ். அப்போ ஒவ்வொரு சார்ஜும் இதில் இந்த யூனிவர்ஸ்னு நம்ம இந்த அண்டம்னு என்னது, நம்ம பூமிக்கு மேலே உள்ள பரப்புகள், சந்திரனுக்கு மேலே உள்ள பரப்புகள், செவ்வாய்க்கு மேலே உள்ள பரப்பு எல்லாம் சேர்ந்து தான் அண்டம்னு சொல்லுவோம். இந்த அண்டத்தில் அக்கார்டிங் டு ஃபேரடே பிரகாரம் எவ்வரி சார்ஜ் இந்த யூனிவர்ஸில் இந்த இதுதான் யூனிவர்ஸ் அண்டத்தில் ஒவ்வொரு ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கிறது. ஒவ்வொரு சார்ஜும் கிரியேட்ஸ் உண்டாக்குகிறது. எதை? அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். என்ன சொன்னால் மின்புலனோட அந்த ஒவ்வொரு சார்ஜ் அதனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கிறோம். இது வந்து ஸ்டேஷனரி சார்ஜஸ். ரைட்டா? ஸ்டேஷனரி சார்ஜ் இது மூவ் ஆகாது. இருக்கிற இடத்துலேருந்து அதை சுற்றி கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒவ்வொரு சார்ஜும் அதை உண்டாக்கிறோம். உதாரணமாக இது ஏகப்பட்டது இருக்கப்பா. நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன் உனக்கு. இப்போ இந்த பாருங்கள், இது ஒன்றுன்னு காமிச்சிட்டேன். இது 2, இன்னொன்று இந்த இடத்துல இருக்காப்பா. இது என்ன செய்யும்? சென்டர் பாயிண்ட், இது சார்ஜ், இது இவ்வளோ புலனை உண்டாக்கியிருக்கும். ரைட்டா? இன்னொன்று இங்கே இருக்குது, இது சென்டர் சார்ஜ், இது இப்போன்னா எவ்வளோ தூரத்துக்கு உண்டாக்கியிருக்கும். புரியுது? இது அண்டத்தில் ஏகப்பட்ட சார்ஜஸ்ஸு அதனை சுற்றி கொஞ்சம் தூரம் வரைக்கும் புலனை உண்டாக்கியிருக்கும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அப்போ அக்கார்டிங் டு ஃபேரடே எவ்வரி சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இந்த அண்டத்தில் உள்ள எல்லா சார்ஜுகளும் கிரியேட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கிறோம். இந்த எப்படி உண்டாக்கும்? அதனை சுற்றி கொஞ்சம் தூரம் வரைக்கும் உண்டாக்கும். இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ் அதனை சுற்றி உள்ள வெற்றிடத்தில். ரைட்டா? அதனை சுற்றி கொஞ்சம் தூரம் வரைக்கும், அதான் சரௌண்டிங் ஸ்பேஸ். அதனை சுற்றி சிறிது தூரம் வரைக்கும், சுற்றியுள்ள சிறிது தூரம் வரைக்கும் இது எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். ரைட்டா? அண்ட் இஃப் அனதர் சார்ஜ், இன்னொரு சார்ஜ், நான் முதல் 4 சார்ஜ் இப்போ போட்டு காமிச்சேன்ல, இப்போ ஒரு சார்ஜே சொல்லிட்டேன். இன்னொரு சார்ஜ் அதே மாதிரி தானே, அதனை கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதுக்கு தக்கன சுற்றி உண்டாக்கும். இஃப் அனதர் சார்ஜ் இஸ் பிராட் இன் டு த ஃபீல்டு, அதுவும் உண்டாக்கியிருக்கும். ஆனால் அதை வந்து இந்த மொதல் சார்ஜுக்கு ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்ததுன்னா அது வந்து அப்போ ஒன்று அட்ராக்ஷன் பண்ணும், இல்லை ரிப்பல்ஸ் பண்ணும். மொதல் சார்ஜ் நான் காமிச்சோம்ல, ஒரு சார்ஜ் பெரிய சார்ஜ் இருக்குது, அதில் ஃபீல்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்குது. 2வது சார்ஜ் தள்ளி இருக்குது, ஆனால் அதோட ஃபீல்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்குது. அதை நான் இழுத்துகிட்டே வந்து இதனோட ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது 1, 2மே சேமாக இருந்தால் ரிஃப்ளெக்ட் பண்ணும், 2மே வேறு இருந்தால் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்கிறான். என்னது? இட் வில், அதை என்ன சொல்கிறான்? இஃப் அனதர் சார்ஜ், இன்னொரு சார்ஜ் வந்து இஸ் பிராட் இன் டு த ஃபீல்டு. பிராட்னா இன்னொரு சார்ஜை நம்ம இந்த மொதல் சார்ஜில் உள்ள ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இட் வில் இன்டராக்ட் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். அப்படின்னா இது வந்து என்ன செய்யும்? 2வது சார்ஜே இந்த இட்டுன்றதை குறிக்குது, 2வது சார்ஜை குறிக்குது. இட் வில் இன்டராக்ட் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோமோ அந்த இடத்துல இன்டராக்ட்னா அது 2ம் வினை புரியும். இன்டராக்ட் வித் தட் பாயிண்ட், அந்த புள்ளியில் இது வினை புரியும் சொல்கிறான். அண்டு வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். அண்டு வில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உண்டாக்கும். ஏ ஃபோர்ஸ், ஒரு விசையை உண்டாக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இது ஒரு ஃபோர்ஸு, இதனை சுற்றி இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ரைட்டா? இதை நீ என்ன கூட வச்சுக்கோ, Q1 வச்சுக்கோ. ரைட்டா? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு. அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தம். ரைட்டா? இது Q2. ரைட்டா? இது சார்ஜ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு. அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது இங்கே இருக்கிற வரைக்கும் கேப் இருக்குது, ஒன்றுமே செய்யாது. நான் இந்த Q2 அப்படியே இழுத்துட்டே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிடுறேன். இந்த இடத்துல வச்சா இது எதுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு? இதனோட ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சா? Q2 நுழைஞ்சா இந்த Q1 ஃபீல்டு லைன்ஸ் தான் இதில் வரும். Q1 ஃபீல்டு லைன்ஸ் இது மேலே புழுகுமில்ல. ஒன்று இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இது ஒரு சார்ஜ் தானே, இதுவும் பாசிட்டிவ் ரிப்பல்ஸ் பண்ணும். ரைட்டா? வெளியில் வந்துடும். இல்லை இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னா அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த Q1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இது வந்து இது மேலே அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ரூமில் உங்கள் அம்மா சென்ட் அடித்து வச்சுருக்கா உங்கள் ரூமில். ரைட்டா? இல்லை நான் அதை விட்டு நீ வந்து உடம்புல சென்ட்டு போட்டு வர்றேன். நான் உன் பக்கத்தில் வந்தவுடனே எனக்கு சென்ட்டு வாசனை வருது. அதுவாக வாசனை வந்துடுமா? வராது. ஏன்னா நீ வந்து ஒரு சார்ஜ், உன் சார்ஜ் அதாவது உன் மேலே அந்த சென்ட்டு வாசனை வெளியில் வருது. அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அது வந்து ஃபீல்டு. ரைட்டா?
அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது அந்த சென்ட் வந்து என் மூக்குக்குள்ளே ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கும், ஒரு விசையை உண்டாக்கும், ஒரு ஃபோர்ஸை வந்து உண்டாக்கி என் மூக்குக்குள்ளே தொலைச்சிட்டு போகும். அதனோட நறுமணம் புரிஞ்சுதா? அப்போ ஒரு ஃபோர்ஸை வந்து அந்த உன்னை சுற்றி ஒரு சென்ட்டோட ஃபோர்ஸ் இருக்கும், அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லுவாங்க. அது என் மூக்குக்குள்ளே வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை உண்டாக்கும் அந்த சென்ட்டு. அப்போ நான் மூச்சு சுவாசம் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனோட கலந்து அந்த சென்ட்டு வாசனை உள்ளே போகும், அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை உண்டாக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ இது வந்து இங்கே வரும்போது இதுக்கு மேலே இந்த இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்ய, ஒரு ஃபோர்ஸை உண்டாக்கும், அதுதான் சொல்கிறான். என்ன போட்டிருக்கான் பார்ப்போமா? என்ன போட்டான்? அண்டு வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். அதை வந்து என்ன செய்யனால இட் வில் இன்ட்ராக்ட் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டாவது வந்து நுழையும் போது அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ஷன் செயல்படுகிறது, ரைட்டா? அப்போ ரெண்டுமே செயல்படுகிறது. இன்ட்ராக்ட் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட், அந்த ஒரு புள்ளியில், எந்த புள்ளியில் நுழையுதோ அந்த புள்ளியில் செயல்படும், அட் தட் பாயிண்ட். அண்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? உண்டாக்குகிறது, ஒரு ஃபோர்ஸை இதுக்கு மேலே உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா? இட் மே பி ரீகால்டு தட் த இன்டராக்ஷன் ஆஃப் டூ மாசஸ். இதை வந்து நம்ம ஏன்னா ரீகால் பண்ணி பார்க்கலாம். நம்ம 11th படித்தோம்ல, 2 எடைகள், ரைட்டா? அப்போ இட் மே பி ரீகால்டு, இதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். எப்படி? எது கூட சேர்ந்து? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இட் மே பி ரீகால்டு, இதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். தேட் என்னவென்றால் த இன்டராக்ஷன் ஆஃப் டூ மாசஸ். இன்டராக்ஷன் ஆஃப் டூ மாசஸ்னா 2 எடை கொண்ட பொருள்களோட செயல்பாடுகள், ரைட்டா, இஸ் சிமிலர்லி எக்ஸ்பிளைன்டு யூஸிங் த கன்செப்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சிமிலர்லி எக்ஸ்பிளைன் இதே மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டு கன்செப்ட், அதே மாதிரி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதான் சொல்கிறான். இட் மே பி ரீகால் தட் த இன்டராக்ஷன் ஆஃப் டூ மாசஸ். இன்டராக்ஷன் 2 எடை கொண்ட பொருளோட செயல்பாடுகள், ரைட்டா, இஸ் சிமிலர்லி எக்ஸ்பிளைன், இதே மாதிரி நம்ம விவரிக்கலாம். எப்படி? நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, 2 சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி வச்சு நம்ம விவரிக்கலாம். இஸ் சிமிலர்லி எக்ஸ்பிளைன், இதே மாதிரி விவரமாக சொல்லலாம். யூஸிங் த கன்செப்ட், இதுக்கு என்ன கருத்து? யூஸிங் த கன்செப்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ற ஒரு கருத்தை கொண்டு நாம் இதே மாதிரி இந்த Q1 Q2 சார்ஜ் இருக்கு இல்லையா, அதை மாதிரி நம்ம விவரமாக சொல்லலாம் 2 மாசுகளுக்கு. அதாவது இதில் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், ரைட்டா? 2 சார்ஜில் என்ன உண்டாக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட்டா? அப்போது அந்த பழசி நீங்கள் படித்ததை ஞாபகப்படுத்தலாம். இந்த வால்யூமில் 10th நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ்லன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அப்போ போத் த எலக்ட்ரிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ இந்த 2 ஃபோர்ஸ்களும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது இங்கே 2வது அண்டு, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், ரைட்டா? இந்த ரெண்டுமே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. போத் எலக்ட்ரிக் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு அர்த்தம் அந்த இடத்துல. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், இந்த 2 ஃபோர்ஸுகளும் இருக்கின்றன. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட்னா ரெண்டுமே அதாவது எப்படின்னா தொடர்பில் இல்லாத ஃபோர்ஸ்கள்னு அர்த்தம் இல்லை. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் நான் கான்டாக்ட்னா தொடர்பு, கான்டாக்ட்னா தொடர்பு, நான் கான்டாக்ட்னா தொடர்பு இல்லாத ஃபோர்ஸ்கள் அப்படின்னு படிக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா இந்த 2 ஃபோர்ஸ்களும் போத் எலக்ட்ரிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், அப்படி இந்த 2 எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த 2ம் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் அதை நம்ம கையை வச்சு இழுக்க போகிறது கிடையாது, தள்ள போகிறது கிடையாது, அதுவாக நடக்குது. நீ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கையை வச்சு இழுக்கிறியா, இல்லை தள்ளுறியா? இல்லையா? இல்லை எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நீ எலக்ட்ரான் ஓடுறதை போய் பிடிக்கிறியா? இல்லையா? அதை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னது? இப்போ நான் ஒரு கான்டாக்ட் ஒரு ஃபோர்ஸ்னால், இப்போ நான் ஒரு கதவை இழுக்கிறேன், சாவி போட்டு திறந்துட்டு கதவை இழுக்கிறேன், அப்போ கான்டாக்ட். நான் தொடுறேன்னா, தொட்டு இழுக்கிறேன்னா, ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த கதவுக்கு வெளியே வருதா? அதே மாதிரி தள்ளுறேன்னா கதவை, அப்போ கான்டாக்ட்னா தொட்டு ஒரு விசையை கொடுக்குறேன். தொட்டு தானே விசையை கொடுக்குறேன், கதவை தள்ளுறேன், அப்போ நான் தொடுறேன், தொட்டு தான் விசையை கொடுக்குறேன், உள்ளே போகுது. அந்த கதவை இழுக்கிறேன், பெஞ்சை இழுக்கிறேன், வீட்டில் இந்த பெஞ்சை இல்லை டேபிள் இழுக்கிறேன், இல்லை டேபிளை தள்ளுறேன், அப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது, ரைட்டா?
தொடர்பு என்னது? ஒரு நான் விசையை கொடுக்குறேன். இதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நீ எதாவது கொடுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதுவாக நடக்குது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதேமாரி எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் அப்படி தான், ரைட்டா? அதுதான் சொன்னேன், இது ரெண்டுமே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஹென்ஸ் ஆகவே த ஃபீல்டு கன்செப்ட் இஸ் ரிக்வயர்டு டு எக்ஸ்பிளைன் ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே புலன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஹென்ஸ் ஆகவே அதை எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சொல்கிறோம். த ஃபீல்டு கன்செப்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு கருத்தானது, அந்த கருத்தானது இஸ் தேவைப்படுகிறது டு எக்ஸ்பிளைன் ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ். இதை நம்ம விவரமாக சொல்ல வேண்டுமென்றால், டு எக்ஸ்பிளைன் விவரிக்க வேண்டுமென்றால், ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் எவ்வளவு சார்ஜஸ் இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பூமிக்கு அருகில் வர வர அதிகமாகிட்டே இருக்கும், மேலேன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பூமி இழுக்க இப்போ மேலே ஒருத்தர் விமானத்துலேருந்து குதிக்கிறான்னா வர வர வேகமாக வந்துக்கிட்டு இருப்பான், ரைட்டா? அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஆகவே த ஃபீல்டு கன்செப்ட் என்னது? கிராவிடேஷனல் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த கன்செப்டானது இஸ் ரிக்வயர்டு தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? டு எக்ஸ்பிளைன் த ஆக்ஷன், செயல்பாடை விவரமாக சொல்வதற்கு அட் ஏ டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த எலக்ட்ரிக் கன்செப்ட் எவ்வாறாக இருக்கிறது என்பதை விவரமாக சொல்லுவதற்கு இந்த ஃபீல்டு கன்செப்ட் தேவைப்படுகிறது, ரைட்டா? அப்போது கன்சிடர் ஏ சோர்ஸ் பாயிண்ட். இப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறான். கன்சிடர் தீர்மானித்து கொள்ளுங்கள். ஏ சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ் Q. சோர்ஸ் பாயிண்ட்னா இங்கே தான் மூலம். இது 2 சார்ஜ் எடுக்க போகிறான். Qன்ற ஒன்று, Q0ன்னு ஒன்று, 2 எடுக்க போகிறான். சோர்ஸ்ன்றது பெருசு, ரைட்டா? Q0ன்றது ரொம்ப சிறுசு. இந்த 2 எடுத்துக்கிற போகிறான் பாருங்கள். கன்சிடர் ஏ சோர்ஸ்னால் மூலமான ஒரு புள்ளி, அது பெரியதுன்னு வச்சுக்கோ. சோர்ஸ் சார்ஜ் என்னது? அதிலிருந்து புலன் உண்டாகும், ரைட்டா? சோர்ஸ் சார்ஜ் Q லொக்கேட்டட், Qன்ற ஒரு சோர்ஸ் சார்ஜ் லொக்கேட்டட் அட் எ பாயிண்ட் இன் ஏ ஸ்பேஸ்னால் வெற்றிடத்தில் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கிறது. அப்போ இன்னொன்று சின்ன சார்ஜ், ரைட்டா? அது கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இதிலிருந்து. அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q0னா சிறிய பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? Q0 என்னது? இந்த Q என்பது ஒரு சோர்ஸ் சார்ஜ், ஒரு மூலம், பெரிய சார்ஜ்னு அர்த்தம். சோர்ஸ்னால் பெரிய சார்ஜ்னு வச்சுக்க. லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது ஒரு புள்ளியில், எங்கே? வெற்றிடத்தில் அமைந்திருக்கிறது, ரைட்டா? அதேமாரி அனதர் பாயிண்ட் சார்ஜ், இன்னொரு புள்ளியில் உள்ள இன்னொரு புள்ளி, கொஞ்சம் தூரமாக இன்னொரு புள்ளி சார்ஜ் ஆனது, அதுக்கு பேர் என்னது? Q0. அது சிறிய பாசிட்டிவ் சார்ஜ். Q0னா என்ன சொல்கிறா? டெஸ்ட் சார்ஜ். இந்த சார்ஜை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். Q0 சார்ஜை வந்து Qக்கு உள்ள ஃபீல்டில் வந்து இதை நம்ம இணைச்சி செக் பண்ண போகிறோம். அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q0 என்ற இன்னொரு புள்ளியில் உள்ள சார்ஜ் ஆனது, இதை நம்ம எப்படி அழைக்கிறோம்? டெஸ்ட் சார்ஜ் அப்படின்று அழைக்கிறோம். டெஸ்ட்னா இதை செக் பண்ண போகிறோம். இஸ் பிளேஸ், இது வைக்கப்பட்டுள்ளது. அட் சம் பாயிண்ட், சில ஏதோ ஒரு புள்ளியில் இந்த டெஸ்ட் சார்ஜ் வைக்கப்பட்டுள்ளது. அட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட், சம் பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டோட பேர் என்னது? P என்ற ஒரு புள்ளியில் இந்த டெஸ்ட் சார்ஜ் வைக்கப்பட்டுள்ளது. விச் இஸ், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இதிலிருந்து ஒரு R என்ற டிஸ்டன்ஸில் உள்ளது. விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் R ஃப்ரம் த சார்ஜ், சோர்ஸ் சார்ஜ் Q. அது என்னது? Qனா சோர்ஸ் சார்ஜ். அந்த சோர்ஸ் சார்ஜிலிருந்து R என்ற தூரத்தில் இது வைக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? அப்படிங்கிறான். அப்போ நல்லது, சேம் இதுதான். பாருங்கள், ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், அதே இது தான் நான் திரும்பி சொல்கிறேன். இது வந்து என்னது? ஒரு சோர்ஸ் சார்ஜ், ரைட்டா? இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு, ரைட்டா? அப்போ இங்கே ஒரு சின்ன சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜு, இது சின்னது, நான் இது டெஸ்ட் சார்ஜுன்னு சொல்கிறேன், ரைட்டா? இந்த 2க்கு உள்ள டிஸ்டன்ஸு R, ரைட்டா? இதை நான் சோதிக்க போகிறேன். இதை கொண்டு வந்து இதனோட ஃபீல்டு லைன்ஸுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு சோதிக்க போகிறேன். எவ்வளோ சார்ஜ் இதில் ஏறுது, அட்ராக்ஷன் எவ்வளோ ஆகுது, இல்லை ரிப்பல்ஸ் எவ்வளோ ஆகுது, 2 தான் ஆகும் அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அதுதான் சொல்கிறான். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேங்க? கன்சிடர் செட் சார்ஜ் போட்டால் நான் P அட் எ டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் த சார்ஜ் Q. அப்படின்னா என்னது? சோர்ஸ் சார்ஜ்னு அர்த்தம். அப்போ த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ்னால் இது எலக்ட்ரான்கள் வயரில் போகலை, ஒரு இடத்துல நின்று எங்கே சொல்லி எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா மின் நிலைய விசைன்னு அர்த்தம். இது வந்து ஒரு இடத்துல இப்போ பேட்ரி எல்லாம், அதாவது அப்படி பேட்டரியிலேருந்து இருக்கிற சார்ஜ் அங்கேயே இருக்கும். அதில் வயர் மூலியமாக வெளியில் போச்சு, எலக்ட்ரான்கள் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். அதனை சுற்றி ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், அவ்வளோதான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறது வயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஃப்ளோ ஆகும்போதே அந்த வயரை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், ரைட்டா?
அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான், தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சார்ஜ் Q0 டியூ டு Q இஸ் கிவன் பை கூலம்ஸ் லா. அதனால் பாருங்கள், இது Qன்றது என்னது, சோர்ஸ் சார்ஜ். ஆனால் Q0ன்றது டெஸ்ட் சார்ஜ், கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கோம். இவன் என்ன சொல்கிறான், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உண்டாக்கப்படுகிறது. யார் உண்டாக்குறாங்க, யார் மேலே, அதை பார்க்கணும். யார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உண்டாக்குறாங்க, யார் மேலேன்னு பார்க்கணும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கப்படுகிறது யாரால், பை த சார்ஜ் Q தானே சோர்ஸ் சார்ஜு, சோர்ஸ் சார்ஜால் உண்டாக்கப்படுகிறது எது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அப்போ யார் மேலே, டியூ டு த, நல்லா பை எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q0 டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் மேலே உண்டாக்கப்படுகிறது ரைட்டா. டெஸ்ட் சார்ஜ் மேலே எக்ஸ்பீரியன்ஸும் உண்டாக்கப்படுகிறது. யார் மேலே உண்டாக்கப்படுகிறது, பை த, யாருக்கு பை த சார்ஜ் Q0, பை த Q0 மேலே உண்டாக்கப்படுகிறது. எதன் காரணமாக உண்டாக்கப்படுது, அது ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் நீங்கள் உண்டாக்கப்படுகிறதுன்னு போட்டிங்கன்னா வராது. நான் இப்படி போட்டுக்கோங்க, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவிக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அனுபவம்னு சொல்கிறோம்னா இது அனுபவிக்கிறது. இப்போ ஐ ஆம் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ப்ராப்ளம், அப்போ சில ப்ராப்ளத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுதான் பொருள் மீனிங். த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆனது எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவிக்கப்படுகிறது. அப்போ அனுபவிக்கிறது இதுக்கு யார் கொடுத்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q0 டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை அனுபவிக்கிறது. அதை கொடுத்தது யார் அப்படின்னா டியூ டு த Q1 டியூ டு த Q, அதான் சோர்ஸ் சார்ஜால் இந்த Q0 டெஸ்ட் சார்ஜ், இது Q0 டெஸ்ட் சார்ஜ் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை அனுபவிக்குது. அப்படின்னா மீனிங் என்னது, Q1 தான் இது கொடுத்துருக்கு டெஸ்ட் சார்ஜ் ரைட்டா. அப்போது அதுக்கு ஃபார்முலா என்னது, இஸ் கிவன் பை த கூலம்ஸ் லா. இது எப்படி விவரமாக சொல்லப்படுகிறது, கூலம்ஸ் லாவை பயன்படுத்தி விவரமாக சொல்லப்படுகிறது. அப்போது இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான், ஃபோர்ஸ் வெக்டார், அது மேலே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கானே, அதுக்கு பேர் என்னது, ஃபோர்ஸ் வெக்டார்னு அர்த்தம். வெறும் ஃபோர்ஸ், F ஃபோர்ஸ்னு அர்த்தம். இந்த ஃபோர்ஸ் அனுபவிக்குது இல்லையா, உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு ஃபோர்ஸ் வருது இல்லையா, டெஸ்ட் சார்ஜ் அது எதுக்குள் நுழையுது, சோர்ஸ் சார்ஜுக்குள் நுழையும் போது சோர்ஸ் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸை உண்டாக்குது. எப்படி நான் நீ சென்ட்டு போட்டு வரோம், பக்கத்தில் வரமே என் மூக்கில் ஒரு விசையை உண்டாக்குதா உன் சென்ட்டு, அதனால தான் எனக்கு சென்ட்டு வாசனை வருது. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஒன்று உண்டாக்கப்படுது. அந்த ஃபோர்ஸ் சீக்கிள்ட்டு மேலே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டார்னு இதை படிக்கணும். ஏன் வெக்டார்னு ஃபோர்ஸ் படிக்கணும்னா, இந்த ஃபோர்ஸுக்கு வெக்டார்னு படித்தா இதுக்கு மீனிங் என்ன, இந்த ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கிறது, மேக்னிடியூடும் இருக்குது. அதனால தான் 6 மார்க் போட்டிருக்கான். வெறும் ஃபோர்ஸ்னு போட்டால் என்னவாக இருக்கும், டைரக்ஷன் கிடையாது, மேக்னிடியூட் மட்டும் இருக்குது ரைட்டா. அதுக்கு எந்த டைரக்ஷனும் கிடையாது. வெறும் எஃப்னு போட்டால் ஃபோர்ஸ் தான், ஆனால் வந்து நோ டைரக்ஷன், ஒன்லி மேக்னிடியூட், அளவு தான் இருக்கும். இந்த மாதிரி மேலே அம்புக்குறி போட்டால் இது எப்படி கூப்பிடணும், ஃபோர்ஸ் வெக்டார்னு கூப்பிடணும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், வெறும் எஃப் போட்டால் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட், டைரக்ஷன் கிடையாது. மேலே அம்புக்குறி போட்டோன்னா ஃபோர்ஸ் வெக்டார்னு சொல்லுவாங்க. இதுக்கு டைரக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்கிறது. அப்போது கே என்னது, கூலம்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுது 1/4π ε0. ε0ன்னு சொன்னால் பெர்மிட்டிவிட்டி என்னது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு எந்த மீடியாத்துக்குள்ளே போகுதோ அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி ரைட்டா. இப்போ ε0 என்னது, வேக்கம் பெர்மிட்டிவிட்டி 1. ஏர் என்னது, அது 1 தான், நியர்பை 1 ரைட்டா. இன் ஏர் பெர்மிட்டிவிட்டினா இப்போ வேக்கமில் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஆனால் இன் ஏரில் பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு, நியர்பை 1 ரைட்டா. 1க்கு சமமாக கொஞ்சம் சற்று கூட குறைய இருக்கும் ரைட்டா. அதை தான் போட்டிருக்கான். அப்போது பெர்மிட்டிவிட்டினது அது அனுமதிக்கிறது. பெர்மிட்டிவிட்டி அதிகமாக அனுமதி குறையும். பெர்மிட்டிவிட்டி அதிகமாக இருந்தது என்னது, அனுமதிக்காது. பெர்மிட்டிவிட்டி 1 இருக்குன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேகமாக போகலாம். பெர்மிட்டிவிட்டி 2 இருக்குன்னா பெர்மிட்டிவிட்டி கூடிடுச்சு, அப்போ தடைன்னு வச்சுக்கையா. இதை பெர்மிட்டிவிட்டினா தடை 2 ஆயிடுச்சு. 1 இருந்தால் வேகமாக போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் வந்து தடை கூடிடுச்சுன்னா
கம்மியாக தான் போகும். பெர்மிட்டிவிட்டி அதிகமாக ஃபீல்டு லைன்ஸ் கம்மியாயிரும். ரைட்டா? அப்போ 1/4 எப்சிலான் 0. அப்போ என்ன போட்டிருக்கான்? Q அண்ட் Q0. Q0 என்னது? டெஸ்ட் சார்ஜ். எதுக்குள்ள நுழையுது? சோர்ஸ் சார்ஜுக்குள் நுழையுது, Qக்குள்ளே. அப்போ Qக்குள்ளே Q0 நுழையுது அப்படின்னா என்னது? ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது. எது? Q0 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது. அது கொடுத்தது யார்? டியூ டு Q தான் கொடுத்துச்சு அந்த ஃபோர்ஸ், ஒரு விஷயம் உண்டாக்கிச்சு. எப்படி சென்ட் என் மூக்கில் வந்து ஒரு ஃபோர்ஸை உண்டாக்குதோ அதை மாதிரி. சரியா? அப்போ ரெண்டே பெருக்கல் K Q அண்டு Q0 டிவைடட் பை, இது கூலும்ஸில் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, 2 ஃபோர்ஸோட பை R2 ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் இன்ட்டு R ஹேட்னா டைரக்ஷன். ரைட்டா? எதுக்கு டைரக்ஷன்? Qலேருந்து Q0க்கு உண்டான டைரக்ஷன். எந்த நேர்கோட்டில் எந்த நேர்கோட்டில் இருக்குன்றது டைரக்ஷன். அப்போ எப்படி போட்டிருக்கு? இது போடணும். எப்சிலானுக்கு என்னது? கேக்கு என்னது? 1/4 எப்சிலான் 0 Q0 பை R2 இன்ட்டு R ஹேட். வேறு அங்கே என்னது? கேசிக்கிட்டு இது கொடுத்துட்டான். அப்போ the charge Q create an electric field in the surrounding space. இந்த Q என்ன செய்யுது? Q சொன்னல, Qன்றது சோர்ஸ் சார்ஜ். அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை உண்டாக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கிடும். ரைட்டா? the charge Q கிரியேஷன் உண்டாக்குகிறது அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கும். ரைட்டா? எதை? அதனை சுற்றி தான் உண்டாக்கும். இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ் அதனை சுற்றி உள்ள இடத்துல உண்டாக்கும். வித்தின் விச் அதுக்குள்ளே. வித்தின் விச் என்னது? அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கியிருக்குல்ல, அதுக்குள்ளேன்னு அர்த்தம். வித்தின் அதற்குள்ளே. விச் அதுக்குள்ளே என்ன நடக்குது? விச் இட்ஸ் எஃபெக்ட் இதனோட பாதிப்பு என்னவென்றால் கேன் பி ஃபெல்ட் பை அனதர் சார்ஜ். அதுக்குள்ளே Q0 உள்ள போகுது இல்லையா, போகும்போது அது வந்து Q வந்து சோர்ஸ் சார்ஜு ஒரு ஃபோர்ஸை இந்த Q0 மேலே டெஸ்ட் சார்ஜ் மேலே உண்டாக்கும். அதான் வித்தின் விச்னா என்னது? கீழே உள்ள சார்ஜ், கீழே உள்ள ஃபீல்டு லைன்ஸ்குள்ளே இது செகண்ட் இது நுழையிறது. அது வித்தின் விச் இட்ஸ் எஃபெக்ட்னா அந்த Qவோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஃபெக்ட்னா அதனோட பாதிப்பு. ரைட்டா? அதாவது ஃபோர்ஸ் தான் சொல்லுவாங்க. எஃபெக்ட் கேன் பி ஃபீல்ட்னா உணர முடியும். எது? யாராவது உள்ள வேறு சார்ஜ் உள்ள இருந்துச்சுன்னா அந்த Qவோட எஃபெக்டை உணர முடியும். பை அனதர் சார்ஜ், இன்னொரு சார்ஜ் வந்து இதுக்குள் நுழையும் போது அந்த Qவோட Q சார்ஜோட எஃபெக்டை உணர முடியும். ஒன்று ரிப்பல்ஸாக இல்லை அது எவ்வளோ சார்ஜில் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? அப்போ இட் இஸ் மெஷர்ட், இது அளக்கப்படுகிறது. எப்படி அளக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெஷர்ட் எதில் அளக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இது எவ்வளோ அளவு என்று அளக்கலாம். இதுக்குள்ளே இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து சோர்ஸ் சார்ஜுள்ள ஃபீல்டுக்குள் நுழையும் போது அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே அந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து எவ்வளவு ஃபோர்ஸை உண்டாக்குகிறது என்பதை நாம் அளக்கலாம். இட் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. அதனோட அளவை நம்ம அளக்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லி கொடுத்துட்டேன், எலக்ட்ரிக் லைன் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொன்னேன்னா ஒரு புள்ளியில் அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு இன்டென்சிட்டினா புள்ளி. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸ் என்னது? ஒரு ஏரியாவில். ரைட்டா? இப்போ பாருங்கள், நான் இது போட்டே காமிச்சேன் ரெண்டுக்கு இன்டென்சிட்டிக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் இந்த இருக்குது பார்த்துக்கோங்கப்பா. இது சார்ஜு, இது லைனு, இதெல்லாம் ஏரியா ஃபுல்லாக என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இங்கே வந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த புள்ளியில் இந்த இடத்துல நுழைஞ்சிடுச்சப்பா. இந்த இடத்துல ஒரே ஒரு புள்ளியில் இந்த மொத்தம் இந்த சார்ஜு எவ்வளோ ஃபோர்ஸை உண்டாக்குகிறது? இந்த ஒரு புள்ளி இது நுழையுது, இந்த இடத்துல நுழைஞ்சி நிற்குது. அப்போ இதுக்கு மேலே இந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த இடத்துல நிற்குதுன்னா அதில் ஒரு புள்ளியில் இது எவ்வளோ ஃபோர்ஸை உண்டாக்குகிறது என்பது தான் இது குறிக்குது. அதேமாதிரி ஃப்ளக்ஸ்ன்னு என்ன தெரியுமா? ஒரு ஏரியா. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜன்னல் கதவை திறந்துருக்கீங்க, சூரிய வெளிச்சம் வருது. உங்கள் ஜன்னல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ சூரிய வெளிச்சம் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். பார்க்கலாமில்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்கலாம். ஜன்னலை திறந்து விட்டோன்னு சூரிய வெளிச்சம் அந்த ஜன்னல் ஓட்டக்குள்ளே தான் வந்து உள்ளே விழுகும். அதான் ஒரு ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் விழுகிறது. ஃபீல்டு லைன்ஸ் போகுது இல்லையா, இதனோட கதிர்வீச்சு இதனோட ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோ இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ விழுகிறதோ அதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு அப்போ என்ன போட்டிருக்கான்? அப்போது த குவான்டிட்டி இஸ் கால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அந்த ஒரு புள்ளியில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது என்பதை
குறிக்கிறது. அப்போது அல்லது சிம்பிளி கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை நம்ம சாதாரணமாக எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அது மேலே என்ன பண்ணுறா வெக்டார் போட்டிருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு அர்த்தம். இது எப்படி படிக்கணும்? மேலே ஒரு 6ஆம் மார்க் போட்டிருக்காங்கல்ல, வெறும் ஈன்னு போட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். அப்போது மேலே ஒரு 6ஆம் மார்க் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் என்று குறிக்கலாம்ன்றான். நெக்ஸ்ட்டு, the electric field at a point P at a distance R from the point charge Q is defined as the எப்படி விளக்கப்பட்ட as the force that would be experienced by a unit positive charge placed at a point P and is given by ன்னு போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். the electric field at a point P, Pன்றது என்னது? P at a distance R. R எவ்வளவு? Rன்றது 2க்கு இடைப்பட்ட தூரம், Qக்கு Q0க்கு இடைப்பட்ட தூரம் R. அந்த Pன்றது எதை குறிக்குது? ஒரு Q0 இருக்கக்கூடிய புள்ளியோட புள்ளி. Q0 எந்த புள்ளியில் இருக்கிறது அதை தான் அந்த இது குறிக்கிறது. நீங்கள் பாருங்கள், இது Qப்பா, சரியா? இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இது என்னது? Q0, ரைட்டா? அது Q, இது Q0, இது சின்னது, ரைட்டா? அப்போ இது 2க்கு நடுவில் இது R. அப்போ இந்த Q0 எந்த இடத்துல இருக்குது? P என்ற புள்ளியில் இருக்கிறது. P என்ற புள்ளியில் இருக்கிறது, ரைட்டா? எந்த புள்ளியில் இருக்குது? டெஸ்ட் சார்ஜ் P என்ற புள்ளியில் இருக்கிறது. 2க்கு இடைப்பட்ட தூரம் R. அப்போ இது எவ்வளோ ஃபோர்ஸ் இதுக்கு மேலே உண்டாக்குகிறது என்பதை பற்றி பார்க்குறது தான் இது, ரைட்டா? இங்கே பாருங்கள், அதை போட்டிருக்கான். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் P என்ற ஒரு புள்ளியில் எது இருக்கிறது? Q0 தான் இருக்கிறது, ரைட்டா? P அட் ஏ டிஸ்டன்ஸ், அந்த Pன்றது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? Qலேருந்து அட் ஏ டிஸ்டன்ஸ் R என்ற தூரத்தில் இருக்கிறது. எங்கேருந்து? ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் Qன்ற ஒரு பாயிண்ட் சார்ஜிலிருந்து R என்ற தூரத்தில் உள்ள ஒரு P என்ற புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? P என்ற புள்ளின்றது Q0 தானே? Q0 எலக்ட்ரிக் சார்ஜ், ரைட்டா? அதான் போட்டிருக்கான். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் P என்ற புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு அது எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது? அட் ஏ டிஸ்டன்ஸ் R என்ற தூரத்தில் இருக்குது. எங்கேருந்து? ஃப்ரம் Q, சோர்ஸ் சார்ஜ், ஃப்ரம் த பாயிண்ட் பாயிண்ட் சார்ஜ் Qலேருந்து இது R என்ற தூரத்தில் இருக்கிறது. இது எவ்வளோ சார்ஜை உண்டாக்குறது? Pயில் போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டிஃபைன்டு, விளக்கமாக சொல்லப்படுகிறது. as எவ்வாறாக the force, as the force, அது ஃபோர்ஸ்னால் அதில் அதுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸை உண்டாக்குது? ஃபோர்ஸ் that would be experienced by unit positive charge, that would be அனுபவிக்கிறது. நான் சொல்லிட்டேன், Q0 தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதை அனுபவிக்கிறது. அதை கொடுத்தது யார்? Q தானே. அதை எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அது யூனிட் பண்ண மிக சிறியது, ரைட்டா? டெஸ்ட் சார்ஜ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அனுபவிக்கிறது. எதை? ஒரு ஃபோர்ஸை அனுபவிக்கிறது. அந்த ஃபோர்ஸ் யார் கொடுத்தது? Q கொடுத்தது. அனுபவிக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். பிளேஸ் அது எங்கே வைக்கப்பட்டுள்ள? பிளேஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் P என்ற தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். 2க்கும் இடைப்பட்ட தூரம் R. ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து கொடுத்தது யார்? Q, ரைட்டா? இதுதான். அப்போ அது எப்படி ஃபார்முலாவில் போட்டிருக்கான்? அப்போது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ், ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்கள், இதை வெக்டார், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு போட்டான். இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தா என்னது? ஃபோர்ஸ் பை Q0, ரைட்டா? ஃபோர்ஸ் வெக்டார் அது முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் பை Q0 என்னது? டெஸ்ட் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸு உண்டாக்கப்படுகிறது. அது ஃபோர்ஸ் யார் உண்டாக்குனது? Q உண்டாக்குனது. அந்த Qக்கு இதுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது? R. அப்போ இந்த Q0 சார்ஜ் எந்த இடத்துல இருக்குது? P என்ற புள்ளியில் இருக்கிறது, ரைட்டா? அப்போது ஃபோர்ஸ் வெக்டார் சீக்கிரம் நம்ம என்ன படித்தோம்? இங்கே வாங்க, என்ன படித்தோம்? ஃபோர்ஸ் வெக்டார் இந்த இருக்குல்ல, இந்த இதில் பார்த்தீங்களா? அந்த ஃபோர்ஸ் வெக்டார் சீக்கிரம் டு என்ன பார்த்தோம்? இங்கே என்ன பார்த்துருக்கோம்? Q0 பை R² R cat, இதானே? இப்போ அந்த இந்த இதை அவனுடைய நீங்கள் அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த இதை ஃபோர்ஸ் வெக்டார் அங்கே எஃப்ன்ற இடத்துல இதை போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். கேஸ் E வெக்டார் சீக்கிரம் டு F, அது என்னது போட்டிருக்கான் பாருங்க? E வெக்டார் தானே? E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q0 தானே போட்டிருக்கான். அப்போ இது நீங்கள் இந்த எஃப் வெக்டாருக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணினா என்ன கிடைக்கும்? இங்கே கீழே ஒரு Q0 இருக்குது, இது அப்படியே மேலே போட்டு இந்த Q0 அடிவிட்டு போயிருமா? அடிவிட்டு போனீங்கன்னா கிடைக்கும் KQ பை R² இன்ட்டு R ஹேட் கிடைக்கும், ரைட்டா? K² நீங்கள் அப்படி சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாருங்க என்ன கிடைக்குது? K = Q0க்கு அடிவிட்டு போச்சு, KQ பை R² இன்ட்டு R ஹேட் கிடைக்குதா? அப்போது இது என்னது? கேக்கு நீங்கள் அதை போட்டுருங்க 1/4/ε0, அதுக்கு அடுத்து Q R² இன்ட்டு R ஹேட், ரைட்டா?
இப்போது இங்கே சொல்கிறான் ஆர்ன்றது என்னது, ஆர் ஹேட்டுன்னு என்னது, அதாவது க்யூக்கும் க்யூவில் இருந்து சோர்ஸ் சார்ஜிலேருந்து Q0 டெஸ்ட் சார்ஜுக்குள்ளே தூரம், அதாவது தூரம் இல்லை, வெக்டார் யூனிட் திசை, ரைட்டா, எந்த நேர்கோட்டில் இருக்கிறது, அதாவது வெக்டார் யூனிட், இதனோட அளவு 1, ரைட்டா. அப்போ ஆர் ஹேட் இஸ் த யூனிட் வெக்டார் பாயிண்டிங், யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க, 1 தான் அளவு, ரைட்டா. ஆர் ஹேட்னால யூனிட் வெக்டார், பாயிண்டிங்னா ஆரம்பித்து க்யூலேருந்து ஆரம்பித்து Q0க்கு நேர்கோட்டில் போகும், ரைட்டா. பாயிண்டிங்னா பாயிண்டிங் ஃப்ரம் Q டு த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் P என்னது, Q0 அமைந்திருக்கக்கூடிய புள்ளி தானே, அதுதான் சொல்கிறான். பாயிண்டிங்னா கோடு இடப்படுகிறது, என்ன, ஃப்ரம் எங்கேருந்து, க்யூலேருந்து கோடு இடப்படுகிறது. பாயிண்டிங்னா கோடு இடப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. Q டு த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் P என்ற ஒரு புள்ளிக்கு கோடு இடப்படுகிறது, ஒரே நேர்கோட்டில் போகுதுன்னு அர்த்தம், யூனிட் வெக்டார், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட், த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்பது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. வெரி எஃப்னு போட்டேன்னா ஒன்லி மேக்னிடியூட், அதுக்கடுத்து மேலே இந்த 6ஆம் மார்க் போட்டால் இட்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, ரைட்டா. அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் நியூட்டன் பெர் கூலம். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னது, நியூட்டன் பெர் கூலம். அந்த பெர் கூலம்ன்றது மேலே போனோம்னா C-1, ரைட்டா. சரி, அப்போ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அடுத்ததில் பார்க்கலாம்.